காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் காரணமாக அம்மாநிலத்திற்கு செல்ல முன்பதிவு செய்திருந்த 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்கள் முன்பதிவுகளை ரத்து செய்துள்ளனர். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா வர திட்டமிட்டிருந்த பயணிகள் தங்கள் பயணத்தை ரத்து செய்துள்ளனர். ஹோட்டல் ரூம்கள் ரத்து செய்வது குறித்து பேசியுள்ள முஸ்டாக் குழும ஹோட்டல்களின் நிர்வாக இயக்குநர் நசீம் சாயா, பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு எங்களின் 7 ஹோட்டல்களில் இருந்து முன்பதிவு செய்யப்பட்ட 500 ரூம்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எங்களைப் போல பல்வேறு ஹோட்டல்களில் முன்பதிவு செய்யப்பட்ட ரூம்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டில் வெறும் 8,31,000 சுற்றுலா பயணிகள் வந்த நிலையில் 2024ஆம் ஆண்டில் 35 லட்சம் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வந்தனர். 2021ஆவது ஆண்டை ஒப்பிடும்போது சுமார் 5 மடங்கு அதிகமாக, அதாவது 2024இல் மட்டும் சராசரியாக தினமும் 9,500 சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு வந்தனர் என்று தெரிவித்தார். 2024-25ஆம் ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையின்படி 2024ஆம் ஆண்டில் மட்டும் 2.36 கோடி சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு வந்துள்ளனர். குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் வருகையால் ஜம்மு காஷ்மீரின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வந்தது. கடந்த 3 ஆண்டுகளில் சுற்றுலாத்துறையின் ஆண்டு சராசரி வளர்ச்சி விகிதம் 15.13% இருந்த நிலையில் காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலால் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பொருளாதார ஆய்வறிக்கையின்படி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலாத்துறை 7% முதல் 8% வரை பங்களிக்கிறது. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 2.65 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலாத்துறை மட்டும் ஆண்டுக்கு 18,500 கோடி முதல் 21,200 கோடி ரூபாய் வரை பங்களிப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பஹல்காம் சம்பவத்திற்கு பிறகு சுற்றுலாத்துறை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்.